சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படாமல் இருப்பதால் அங்கு கடை வைத்துள்ள வியாபாரிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரெங்கபாண்டி நேரலையில் இணைந்து வழங்குகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ரெங்கபாண்டி, தற்போது அந்த கடை உரிமையாளர்கள் கூறக்கூடிய காரணங்கள் என்ன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். சென்னை கோயம்பேட்டில் இயங்கி வந்த பேருந்து நிலையமானது கிளாம்பாக்கத்தில் மாற்றப்பட்ட பின்பு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தற்பொழுது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாற்றப்பட்ட பின்பு பயணிகளுடைய வருகை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே போன்று தனியார் பேருந்துகளுடைய இயக்கமும் முழுமையாக உள்ளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படவில்லை. குறிப்பாக தனியார் பேருந்துகள் அனைத்துமே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய அலுவலகத்திலிருந்தும் போரூர் டோல்கேட்டிலிருந்தும் இயங்கப்பட்டு வருகிறது என தனியார் பேருந்து நிலையத்தின் சார்பாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக தற்பொழுது இங்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பில் கடைகளை எடுத்திருக்கக்கூடிய இந்த வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை போன்று இங்கு பயணிகளுடைய எண்ணிக்கை மிகுந்த குறைவாக இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட பல லட்சம் மதிப்பில் முதலீடு செய்து கடைகளை எடுத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த கோயம்பேட்டில் வந்துட்டு கடை எடுத்திருக்கீங்க, கிளாம்பாக்கத்தில் கடை எடுத்திருக்கீங்க. இதனால உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குது? கோயம்பேடு அளவுக்கு இங்கே வியாபாரம் இருக்குங்களா? கோயம்பேடு அளவுக்கு இங்கே வியாபாரம் இல்லாத காரணம் என்னன்னா, ஓம்னி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு ஓம்னி பஸ் முழுமையாக இயங்கவில்லை. அது பிளாட்ஃபார்ம் மொத்தம் அவங்களுக்கு 5 பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் 10-11 தான் பஸ் நிற்கிது. 12, 13, 14 பிளாட்ஃபார்மில் பஸ் முழுமையாக இயங்கவில்லை. இதனால் இந்த சைடு உள்ள வியாபாரிகள் அனைத்து பேருக்கும் வியாபாரமும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோயம்பேடு கடை வச்சிருந்தீங்களா? அங்க இருந்த வியாபாரம் எப்படி இருக்கு, இங்க வியாபாரம் எப்படி இருக்கு? இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். நிறைய டிஃபரன்ஸ் எப்படின்னா, அங்கே முழுமையாக இயங்குச்சு வண்டி. கோயம்பேட்டிலே இயங்குனது. இங்கே முழுமையாக இயங்கலை சார். ஓம்னி பேருந்துகள் முழுமையாக இயங்கலை. இப்ப கண்டிப்பா மாதிரி இங்கே வர அந்த 104C 70V இந்த பஸ் எல்லாம் அங்கே இறக்கி விடுறதுனால மக்கள் ஒரு முகமாக வர்றாங்க. அவங்கள இந்த என்ட்ரன்ஸில் இந்த குத்து விளக்கிட்ட பஸ் இறக்கி விட்டு சிட்டி பஸ் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்க கிட்டத்தட்ட பல லட்சம் கொடுத்து இந்த கடையில் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இவ்வளவு வியாபார நஷ்டம் இருக்கு. இது சம்பந்தமா சிஎம்டி நிர்வாகம் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? பல லட்சம் அட்வான்ஸ் வாடகை தான், விருப்பப்பட்டு தான் எடுத்து சம்பாதிக்கலாம்னு எடுத்தோம். ஆனால் வியாபாரம் முழுமையாக வரல சார். வியாபாரம் நடக்கல. மக்கள் பயன்பாட்டுக்கு சரியாக அந்த பக்கம் ஒன் சைடு உள்ள பஸ் ஸ்டாண்டு இயங்கலை. ஒன் சைடு மட்டும்தான் கவர்மெண்ட் பக்கம் தான் ஆப்ரேட் கரெக்டாக இருக்கு. ஓம்னி பக்கம் எதுவுமே முழுமையாக இயங்கலை சார். இப்போ நீங்க என்ன கடன் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு? எனக்கு வியாபாரம் ஓரளவுக்கு இந்த டோர் இருக்கனால தான் ஒரு வியாபாரம். இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா எங்களுக்கு வியாபாரம் சுத்தமாக இருக்காது. அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் வரவங்க மட்டும் தான் இந்த டோர் வழியாக வருவாங்க. 2 வீலர் வெஹிக்கிள் 4 வீலர் வெஹிக்கிள் அந்த வழியாக தான் வருவாங்க. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாருமே அது வழியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப வியாபாரம் ரொம்ப நட்டம் தான். வியாபாரம் ரொம்ப கஷ்டமாயிருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கிங்கில் நிப்பாட்டி நேராக போயிட்டா உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? இது மாதிரி எத்தனை கடைகள் பாதிக்கப்படுறீங்க சார்? இது சுற்றி ஒரு 10 கடை இருக்குது சார். இந்த 10 கடை வியாபாரம் நஷ்டமாக இருக்கு. உங்களுடைய இந்த இதுக்கு முன்னாடி இருந்த வியாபாரத்துக்கும் தற்போது இருக்கக்கூடிய வியாபாரத்துக்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு திறந்தேரும் நட்டம் ஏற்படுது? ஒரு டோர் திறக்கும் போது 3 மடங்கு நடக்கிற வியாபாரம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டா 1 மடங்கு தான் நடக்கும். அதனால ரொம்ப பாதிப்படையுது எங்களுக்கு. அதனால ரொம்ப கடன் அதிகமாக ரொம்ப இதாக இருக்கு. நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே ஜெயா தொலைக்காட்சி இதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த நடைமுறைக்கு செல்லக்கூடிய பேருந்து கதவை அடைத்ததன் காரணமாக பேருந்து நிலையத்திற்குள் வருவதற்கு சிரமம் ஏற்பட்டது. ஜெயா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட முன்பாக தற்போது இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்த போதும் கூட தனியார் பேருந்துகள் முழுமையாக இயங்காததன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் பல லட்சம் முதலீடு செய்து கடைகளை எடுத்தும் கூட தினந்தோறும் 1000-2000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதே மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருப்பதாக தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரெங்கபாண்டி.